ஐசிடி இன் எஜுகேஷன். இதனுடைய பாடக்குறியீடு BESE 141. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தொகுதி 2 அலகு 5 மற்றும் 6. ஃபர்ஸ்ட் நம்ம அலகு 5 ஐசிடி உடன் கற்றல் மற்றும் கற்பித்தல், டீச்சிங் லேர்னிங் வித் ஐசிடி. ஸோ இப்போ நம்ம பாரம்பரிய வகுப்பறை, ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ், அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா டீச்சர், ஸ்டூடெண்ட், டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ இந்த ஒரு 3 இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஒரு கார்லேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த 3க்கு தான் முக்கியமான பங்கு வந்து இருக்கும், ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் பாட நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடைவெளியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசிடி, டீச்சிங் அண்ட் டெக்னாலஜிஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கணினி, மொபைல், அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா எல்சிடி ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங், கற்றல் கற்பித்தல் முறையை வந்து எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படின்றத இதை நம்ம பார்க்க போகிறோம். இது முந்தைய அலகுகள் நம்ம பார்த்துருப்போம். ஐசிடியோட பயன்கள் என்ன, அதனுடன் கற்பிக்கக்கூடிய மாணவர்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம். அது மூலமாக பார்க்கும்போது கால விரயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறையுது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறத விட அதில் நம்ம வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அதற்கான முழு புரிந்துணர்வு அப்படின்றது கிடைக்கும். ஸோ கற்றல் கற்பித்தலில் அதோட செயல்பாடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து 3வது மிக முக்கியமானது, கற்றல் கற்பித்தலை ஐசிடியை எப்படி ஒருங்கிணைப்பது, ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணக்கூடியது, ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அதற்கான நோக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து கற்பித்தலுக்கு பொருத்தமான ஐசிடியை அடையாளம் காணுதல். ஒரு மாஸ் குரூப்புக்கு நம்ம வந்து டீச்சிங் கிளாஸ் எடுக்க போகிறோம், அவங்களுக்கு பவர் பாயிண்ட் பண்ணுமா, வேர்டில் வந்து டெக்ஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமா, இல்லை வீடியோ ஃபைலாக கொடுக்கலாமா, இல்லை ஆடியோ கருத்துக்களாக கொடுக்கலாமா அப்படின்றத ஃபுல்லாமே அந்த பொருத்தமான ஐசிடியை வந்து அந்த பாட தலைப்புக்கு தகுந்த மாதிரியும் மாணவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து அடையாளம் காண்டு அதை வந்து மாணவர்களுக்கு கற்பித்தல் இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்க்கக்கூடியது OER, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கணினி உதவியோட இணையதளத்தில் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். சிலது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காப்புரிமை சார்ந்ததாக இருக்கும், சிலது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காப்புரிமை அற்றது, அதாவது காப்பி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஃபுல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அது வந்து கல்வியில் வந்து ஓப்பன், அது எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. ஸோ காப்புரிமைகளில் அந்த நிலைமைகளை பற்றியும் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கற்றல் கற்பித்தலின் OERகளை உருவாக்குதல். ஸோ நம்ம இப்போ டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் இப்போ பிபிடி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பிபிடியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெட்டில் அவைலபிளாக இருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த OER, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் காப்புரிமை சார்ந்ததும் இருக்குது, காப்புரிமை அற்றதும் இந்த இதில் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஐசிடியின் கல்வியின் மாற்றங்கள். ஸோ கல்வி 1.0, 1.0, அடுத்து வந்து 2.0, அடுத்து 3.0 அப்படின்னு சொல்லக்கூடியதில். ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ முதல்ல பார்க்கக்கூடியது கல்வி 1.0 அப்படின்னு சொல்லக்கூடியது, எஜுகேஷன் 1.0. இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம், டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில். செகண்ட், இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ணும்போது சேம் லைக், ஆனால் அதே ஸ்டூடெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிஸ்டம், ஒரு கணினியோ ஒரு ஐபேடோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 2.0 அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 3.0, 4.0, 5.0 இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஆசிரியர் ஒரு இடத்துலையும் மாணவர்கள் வெவ்வேறு இடத்துலையும் என்ன செய்கிறது அப்படின்னா இதற்கான கற்றல் அப்படின்றது வெவ்வேறு மாற்றங்களில் நடந்துச்சு. அதுவும் பார்த்தோம்னா வெவ்வேறு வயது சார்ந்த மாணவர்களையும் ஒருங்கிணைப்பு மாதிரி வந்துச்சு. ஸோ இது 3.0. அடுத்து 4.5 அப்படின்னு வரும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகே, மிஷின் லேர்னிங். ஸோ இதை ஃபுல்லாமே என்ன செய்வோம் அப்படின்னா கல்வியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங், கணினி உதவியுடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவு, AL அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கல்வியில் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், அது எந்த அளவுக்கு கல்வியை வந்து கற்றல் கற்பித்தலில் வந்து இடைவினையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது கல்வியின் 1.0 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு பாரம்பரிய வகுப்பறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆசிரியரோட பங்கு தான் அதிகமாக இருக்கும். ஆசிரியர்கள் தகவல் என்ன செய்வாங்க அப்படின்னா மாணவர்களுக்கிடையே பரிமாறுவாங்க. ஸோ அவங்க தகவலோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஆசிரியர்கள் மாத்திரம்தான். இது டைரெக்டாக நம்ம எதோட வந்து ஒப்பீடு செய்யலாம் அப்படின்னா வெப் 1.0.
ஸோ இணையத்தில் என்னென்ன தகவல் இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துக்கிறக்கூடிய வகையில் வந்து இது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கல்வியின் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. டீச்சர் சென்டர்லேருந்து சேஞ்சஸ் டு த லேர்னிங் சென்டர்ஸ், மாணவர்கள் ஸ்டூடெண்ட் சென்டர்ஸ். ஸோ மாணவர்கள் மையம் கொண்ட கற்றலை கவனம் செலுத்துகிறது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மாணவர்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து அந்த இதை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதில் வந்து பார்த்துட்டோம் மாணவர்கள் மையமாக இருக்கிறதுனால மாணவர்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. ஸோ இதனால் கல்வி அப்படின்றது ஒரு சுறுசுறுப்பான ஒரு பங்கை எடுப்பது மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமானது, இது வந்து சுய கற்றலை வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா அதிகரிக்குது. ஸோ செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணி நம்ம பண்ணுறத விட செல்ஃப் லேர்னிங் நம்மளை நாமே கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதோட வந்து நம்ம நேரடியாக தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா வெப் வலை 2.0. ஸோ இது வந்து தொழில்நுட்ப தோற்றத்திற்கு இணையான அறிவுகளை உருவாக்கவும் பகிர்ந்து கொள்ளவும். ஸோ முக்கியமானது என்னென்னா பகிர்ந்து கொள்ள தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது கல்வியின் 3.0. ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு, இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இயந்திர கற்றல். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவருடைய நாலேஜ் ஆர்கனைசேஷன், நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவு கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மாணவர்களை அதிகமாக ஈடுபட வைக்குது. ஸோ இப்போ இருக்க நவீன காலகட்டத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம எது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது வெகு விரைவாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா மாணவர்களுக்கான ஆர்வங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ், ஓகே, கிரியேட்டிவிட்டி. ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அடிப்படையாக வந்து வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால ஆசிரியர் மாணவர்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய ரோல், ஓகே, அவங்களுக்கான ஒரு ரோல் வந்து இருக்கும். ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரோல், மாணவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கான பண்புகள், பங்கேற்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது இந்த ஐசிடி செயல்பாட்டு முறையினால என்னென்ன மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது? சேஞ்சிங் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ், சேஞ்சிங் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசிரியர்களின் பங்களிப்புகளின் மாற்றம், சேஞ்சிங் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசிரியர்கள் கற்றல் மாதிரி, அதாவது வந்து லேர்னிங் மாடல்ஸ் ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். லேர்னிங் மாடல்ஸ் ஒவ்வொரு தகுந்த மாதிரி. ஸோ முன்னாடியாக வந்து நம்ம நாலேஜ், அது வந்து சோர்ஸ், ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா டீச்சர்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசிரியரோட முக்கியமான ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான புரிந்து கொள்வதை எளிமையாக்குது, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா கொலாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் காரிலேட் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, இணைத்து உருவாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இணைத்து கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான வார்த்தை. ஸோ இணைத்து கற்றல் அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றமாக கொண்டு வரணும். ஸோ அடுத்து முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா முன்னாடியே வந்து ஆசிரியர் அப்படின்னா அதுக்கான ரோல், அதுக்கான பங்கு வந்து ஒரே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஐசிடி இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து டீச்சிங் லேர்னிங்ல கற்றல் கற்பித்தல் அதிகமாக பயன்படுத்தும் போது ஆசிரியரோட பங்கு அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா அவரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எளிதாக்குவார், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணக்கூடியவர், ஃபெசிலிட்டேட்டர்ஸ், இணை கற்பவர், இணை உருவாக்குவர், ஒரு வழிகாட்டு, ஒரு கெய்டன்ஸ் அவர் வந்து செயல்படணும். அடுத்து வந்து ஒரு ட்ரெயினர், பயிற்சியாளராகவும் இருக்கும், ஒரு பிலாசபர், தத்துவ ஞானியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2ஆம் நிலை பாத்திரங்கள்லாம் அவர் வந்து ஏற்று நடக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்துது. சேஞ்சிங் த ரோல் த டீச்சர்ஸ் அப்படின்னா டீச்சர்ஸ் ரோலை வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுதுன்னா ஃபெசிலிட்டேட்டர் எளிதாக்குவர். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா கெய்னர்ஸ் கொடுக்குற ஒரு கைடு, வழிகாட்டுவர், ஒரு ட்ரெயினர், பயிற்சியாளர், பிலாசபர், தத்துவ ஞானி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் அப்படின்றது ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரோல் ஆஃப் டீச்சர் ஐசிடி எனேபிள்டு த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த கற்றல் கற்பித்தலில் தொழில்நுட்பத்தின் பங்குகளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசிரியரோட பங்குகள் எந்த அளவுக்கு வந்து வேறுபடுது அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டிவேட்டர், அடுத்து வந்து கோ கிரியேட்டர், உருவாக்குதல், அடுத்து எவால்வேட்டர், கோ லேர்னர். ஸோ முக்கியமானது கோ லேர்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கம்யூனிகேட்டர்ஸ், கொலாபரேட்டர், டிசைனர், இன்டகிரேட்டர், ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு விதமான பங்களை வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வகுப்பறையில் இந்த கற்றல் கற்பித்தல்ல பங்கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சேஞ்சிங் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சேஞ்சிங் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் மிக முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ பழைய கற்றல் முறையில் வந்து பார்த்தோம்னா பாடப்புத்தகம். ஸோ நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் பாரம்பரிய வகுப்பறை, ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர், மாணவர், பாடப்புத்தகம், இந்த 3 தான் வந்து இடைவினை ஆட்டக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐசிடி தொழில்நுட்ப தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கு.
ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பாட புத்தகங்கள், விரிவுரைகள், லெக்சர்ஸ் போன்ற ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஐசிடி உள்ள வந்து என்ன செய்யுதுன்னா, டிஜிட்டல் வளங்கள். ஸோ டிஜிட்டல் ரிசோர்சஸ் அப்படின்றது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா, லேர்னிங் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மாணவர்கள் தலைமைத்துவம், லீடர்ஷிப்ஸ், ஓகேவா, சிக்கலை தீர்ப்பது, ப்ராப்ளம் சால்விங், தகவல் தொடர்பு, ஒத்துழைப்பு, டிஜிட்டல் கல்வி அறிவு, டெக்னாலஜிக்கல் நாலேஜ், அடுத்து வந்து பார்த்தோம்னா எமோஷனல் பேலன்ஸ்ட், ஓகே, அடுத்து வந்து ப்ரொஃபஷனல், தொழில் முனைவு. ஸோ இந்த மாதிரி இந்த பண்புகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, மாணவர்களிடையே கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த முறையும் என்ன இருக்கு அப்படின்னா கொண்டு வரும். ஸோ இப்போ இருக்க பாடப்பகுதியில் பார்த்தோம்னா வொகேஷனல் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா கல்வியின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் ஸோ மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூர்த்தி செய்யப்படுகிறது. இது மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா மாறி வரும் பண்புகள், கேரக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாமே அதில் என்ன செய்யணும் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, டீச்சரை என்ன செய்யணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கற்றல் கற்பித்தலில் ஐசிடி செயல்முறைகளின் பயன்பாடுகள், யூஸ் ஆஃப் ஐசிடி இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு வகுப்பறையில் ஒரு கற்றலையும் ஒரு கற்பித்தல் இது ரெண்டுமே இந்த ப்ராசஸ் நடக்குது, ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த ஐசிடி, ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றலை தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு வந்து பயன்படுது அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். கற்றல் கற்பித்தல் ஆகியவற்றின் ஐசிடியின் தேவை, நீட், என்ன பர்பஸ்க்காக இந்த ஐசிடி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இது பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். அடுத்து அது என்னென்ன மாதிரி கருவிகள் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஐசிடியில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் இந்த சிறு தலைப்புல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கற்றல் ஐசிடியின் தேவை, நீட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம் எஜுகேஷன் 2.0 3.0 அப்படின்னா வரும்போது மாணவர் மைய கற்றல் அப்படின்றத குறிப்பிடுது. ஸோ அப்போ அந்த கற்றலை வந்து எளிதாக்குவதற்கு மிக முக்கியமானது என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ், எளிதாக்குவதற்கு அப்படின்றது ஐசிடி ரொம்ப ரொம்ப பயன்படுது. உதாரணத்துக்கு ஒரு அறிவியல் ஒரு கருத்து வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த அறிவியல் கருத்தை வந்து டைரக்டா நம்ம வந்து காமிக்கிறது ரொம்ப இம்பாசிபிள். ஸோ அதை வந்து வீடியோ மூலமா காமிக்கும் போது அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி வில் பி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரிந்துணர்வு அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்றது வேற ஒரு வகையானது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கடினமான பாடங்களை வந்து மறுபடியும் லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்காக அது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு கருத்து இருக்கு, ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு, அந்த கருத்து வந்து நமக்கு சரியா புரியாதுன்னா எத்தனை தடவை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ளே பண்ணி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆசிரியர் மாணவர் ஒரு வகுப்பறையில் வந்து ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா 45 மினிட்ஸ் தான். அடுத்து ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வகுப்பாசிரியர் அன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா சங்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் ஐசிடி அப்படின்றது சுய கற்றலுக்கு வழி வைக்கிறது 24/7. ஸோ எந்த சூழ்நிலையும் அவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எந்த காலகட்டத்திலையும் அவங்க வந்து எடுத்து பார்க்கலாம், ரீகால் பண்ணக்கூடிய ஒரு முறைகள் வந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முக்கியமாக அது வந்து மாணவர் மைய கற்றல் அப்படின்றத வலியுறுத்துது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் கற்பித்தல் மதிப்பீடு, எவால்யூஷன், அது வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம. ஸோ நம்ம முந்தைய அழகுல நம்ம பார்த்த மாதிரி கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது டைரக்ட் லேர்னிங் அப்படின்றது ஸோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைன்றது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதற்கு இணையா இந்த வீடியோ, ஆடியோ, இந்த ஐசிடி உதவியோட நம்ம வந்து வகுப்பறை சூழ்நிலையே அதை வந்து கற்பிக்கும் பொழுது அதற்கான புரிந்து கொள்ளும் ஆற்றல் வந்து மேம்படுகிறது அப்படின்றது அதில் முக்கியமான கருத்து. ஸோ இது வந்து மிக முக்கியமான தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அதோட குவாலிட்டி வில் பி இன்க்ரீஸ். ஸோ ஐசிடி மாணவர்கள் அதற்கான சமூக பொருளாதார நிலைகள், பாலினம், ஏன், குடும்ப பின்னணி இவைகள்லாம் பொருட்படுத்தாம கல்விக்கான அணுகுமுறையை சம வாய்ப்பு, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்றத இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா உறுதிப்படுத்துது. இப்போ நான் வந்து கூகுளில் போய் ஒரு கீவேர்ட் டைப் பண்றேன், எனக்கு என்ன தேவை அப்படின்னு நான் டைப் பண்றேன் அப்படின்னா இது வந்து ஆனா பின்னா, இது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரி எந்த ஒரு பின்னணியுமே இல்லை, டிஸ்கிரிமினேஷனே இல்லாம பொருளாதார நிலைகள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லாமல் ஸோ பணம் இருக்கவங்களும் படிக்க முடியும், பணம் இல்லாதவங்களாலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதே தான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஐசிடி வந்து என்ன செஞ்சு அப்படின்னா வந்து நிலைப்படுத்துச்சு அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த ஐசிடியில். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஸ்வயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் லேர்னிங். ஸோ இது எல்லாருக்குமான கற்றல், பாலின வேறுபாடு, அடுத்து வந்து நிலம் வேறுபாடு, ஸோ இந்த இடத்துல இருக்கும், இந்த கோர்ஸ் அங்கே அவைலபிள் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸ்வயம் நமக்கு ஒரு கணினியும் இணையமோட இணைப்பும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம எங்கே வேணாலும் என்ன செய்யலாம் உட்காந்து சேர்ந்து படிக்கலாம்.
அதே மாதிரி மூக்கூஸ், மாசிவ் லேர்னிங், ஓப்பன் லேர்னிங் வரக்கூடியதுல. ஸோ இது மூலமாக படித்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சான்றிதழ்களும் பெறலாம். இது வந்து நேரடியாக நம்ம பயிற்சி பெற்றதுக்கு இணையான சான்றிதழும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கணினி வழி கற்பித்தலையும் நமக்கு கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று தான். ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ நன்மைகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுடைய சுய கற்றலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது மிக அதிகப்படுத்துது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இது கற்றலை வந்து மிக எளிமைப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் இப்போ வகுப்பறை, பாரம்பரிய வகுப்பறை அப்படின்னு சொன்னோம்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் இவ்விதமான கற்றல் ஐசிடி பயன்படுத்தக்கூடிய லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 24 இன்று 7 அப்படின்னு சொல்லக்கூடியது 24 மணி நேரமும் 7 நாட்களும் நம்மளுடைய எந்த சுய தேவைக்கு ஏற்படுகிறோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த ஐசிடி அப்படின்றது நமக்கு வழிமுறைப்படுத்துது. அடுத்து முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீ 2 ஹவர்ஸ் அந்த கிளாஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னோட டைம் தகுந்த மாதிரி ஒரு நேரத்தை வந்து தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம். இல்லை 1 டே விட்டுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட பார்க்கலாம். அந்த நெகிழ்வுத்தன்மை அப்படின்றது இந்த ஐசிடியில் மிக மிக முக்கியமானது. ஸோ இதே நேரடி வகுப்பில் அப்படி இருக்குமா அப்படின்னா அது வந்து நம்ம சொல்றது மிகவும் கஷ்டம். ஸோ இது ஒரு பெரிய நன்மை. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது நேரடி அனுபவங்கள் அப்படின்றது ஏற்படுத்துது. ஸோ இது மூலமா கற்றலுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றது மிக மிக அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது கல்வி செலவு. ஸோ இதற்கான செலவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறையுது. இப்போ நம்ம சுயம் ஒரு கோர்ஸ் வந்து பண்றோம், அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கான கல்வி கட்டணம் அப்படின்றது கிடையவே கிடையாது, முற்றிலும் இலவசம். தேர்வு கட்டணம் மாத்திரம்தான் அதில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா வசூலிக்கிறோம். ஸோ அப்படின்றப்ப இதில் கல்வி கட்டணம் குறைவு. ஸோ அந்த கல்விக்காக நேரம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரம்ன்றது எதுவுமே கிடையாது. உங்களுடைய நேரத்திலே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ டயத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற எக்ஸ்பென்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய இடத்துலேயே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ இதனால வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கல்வியும் முழுமையாக நமக்கு இலவசமாக கிடைக்குது. அதற்கான நேரமும் நமக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒதுக்கி கொள்கிறோம். ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம போய் டிரான்ஸ்போர்ட்டை செலவு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஓவரால் மொத்தமாக நம்ம பார்க்கும்போது மிக மிக குறைவு நேரடி வகுப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஐசிடி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மாணவர்கள் மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னோம்னா கற்றலுடைய ஆர்வம் வந்து அதிகரிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கணிதம் சொல்கிறோம், கூட்டல், கழித்தல், பெருக்கல் அதை நம்ம சொல்கிறோம். இதுவே நம்ம வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடியதில்லை, கைபேசியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப் இதில் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கான ஆர்வம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகரிக்கும். ஸோ அதில் முக்கியமாக வரக்கூடிய வலுவூட்டம், கிளாப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இந்த வலுவூட்டம் இதெல்லாம் வந்து நேர்மறையான வலுவூட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எத்தனை தடவை வேணாலும் ட்ரையல் அண்ட் எரர், முயன்று தவறி கற்றல் அப்படின்றதுக்கு இந்த ஐசிடின்றது வழிவகுக்கிறது. பிஎல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என் நம்பர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது முயன்று தவறி கற்றலை வந்து வழிவகுக்குது. ஸோ ஒரு இது நம்ம தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த தவறு என்ன, அது ஏன் தவறு, ஸோ அது சரியான விடை என்ன, சரியான விடைக்கான விளக்கம் என்ன அப்படின்றதையும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஐசிடி வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எத்தனை முறை வேணாலும் நம்ம தவறு பண்ணும்போது அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால நமக்கான புரிந்து கொள்ளும் தன்மை வந்து என்ன இருக்கும் அதிகரிக்கும். ஸோ அந்த புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தால் மாத்திரம்தான் அடுத்த சட்டகம், அடுத்த ஃப்ரேமுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா போக முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான நன்மைகள். ஸோ அடுத்து மிக முக்கியமானது சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், எம்ஆர் சைல்டு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐசிடியோட உதவின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஐசிடி வந்து எதிர்கால வேலை வாய்ப்பு. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வழிவகை செய்கிறது. அடுத்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அதோட பிளானிங் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட், ஓகேவா. ஸோ இது ரெண்டையுமே என்ன செய்யுது அப்படின்னா ஐசிடி ஹெல்ப் பண்ணுது. ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஸோ எத்தனை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோம், லெசன் பிளான் எப்போ சப்மிட் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் எல்லாமே இதில் யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து முக்கியமானது லைஃப் ஸ்கில்ஸ், அதையும் என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து மூன்றாவது தலைப்பு கற்பித்தல் கற்றல், டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் என்னென்ன மாதிரி கருவிகள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ, ஆடியோ இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து மின் உரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வீடியோ, ஆடியோ, இன்ட்ராக்டிவ் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி வந்து லைவ் வீடியோஸ், நிறையா விதமான ஐசிடி வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வன்பொருள், மென்பொருள் இது அனைத்துமே என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது ஃபுல்லாக ஒட்டுமொத்த மாணவர்களின் ஒட்டுமொத்த கற்றல் வளத்தை, கற்றலுடைய திறனை அதிகரிக்குது.
கற்றலுடைய புரிந்து கொள்ளும் தன்மை என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ரிசோர்ஸஸ். ஸோ என்னென்ன வடிவங்களில் இந்த ஐசிடி டிஜிட்டல் வளங்கள் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து கேள்விக்கருவி ஆடியோ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வீடியோ காட்சி கருவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இரண்டுமே சேர்ந்து ஆடியோ வீடியோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் காட்சி கேள்வி வளங்கள். அடுத்து வந்து இமேஜஸ் படங்களாகவும் இருக்கும். அடுத்து வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரியாலிட்டி அப்படின்றது இருக்கும். அடுத்து வந்து 3D அனிமேஷன்ஸ், அது வந்து அந்த ஃபார்மேட்லேயும் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. அடுத்து டெக்ஸ்டாகவும் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், வேர்டு மெட்டீரியல், எக்ஸல்ஸ், ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் இது இருக்குது. அடுத்து மிக முக்கியமானது சிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சிமுலேஷன் அப்படின்றது நேரடி ஒரு இதில் எப்படி நடக்குமோ அதே இதை வந்து சிமுலேட் பண்ணக்கூடிய அளவில் வந்து வரக்கூடியது. அடுத்து இன்ட்ராக்டிவ்ஸ். ஸோ இது எல்லாமே கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்தக்கூடிய ஐசிடி கருவிகள். ஸோ ஐசிடி கருவிலாம் கணினி. ஸோ இது வந்து அடுத்ததில் நம்ம வந்து பார்ப்போம். எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆடியோ வீடியோ, அடுத்து வந்து இமேஜஸ், ஏஆர், அடுத்து அனிமேஷன், டெக்ஸ்ட், சிமுலேஷன்ஸ், இன்ட்ராக்டிவ்ஸ் அப்படின்றதுல அதிகமாக இது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு பாடத்தலைப்புக்கும் என்னென்ன வித மாதிரி கற்றல் கருவிகள் மென்பொருட்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வலைத்தளத்தில் பார்க்குறோம். ஸோ கற்றல் கற்பித்தல் ஐசிடி கருவியின் செயலிகள், ஆப்ஸ், நம்ம சொல்லக்கூடிய செயலிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ கணிதத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா வடிவங்கள் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாமெட்ரிஸ் வடிவியல் அதில் யூஸ் பயன்படுத்தக்கூடிய வட்டம், தொடுகோடு, ஸோ இந்த மாதிரி இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ஜியோமெட்ரி பேட், ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ மேத், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐசிடி லேர்னிங்கில் வரக்கூடியது. ஸோ இது மூலமாக கணிதம் கற்றல் திறன் வந்து அதிகரிக்குது. அடுத்து மிக முக்கியமானது லிங்குவிஸ்டிக்ஸ், ஆங்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜஸ். ஸோ கிஸ் யுவர்ஸ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த பேசக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்து இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலிங், ஓகேவா. ஸோ அடுத்து கிராமர்லி. ஸோ கிராமர்லி ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதில் இருக்க இலக்கண பிழைகள், ஓகே, ஆங்கிலத்தில் ஏற்படக்கூடிய இலக்கண பிழைகளை வந்து என்ன செய்வோம் அப்படின்னம்னா அதுவே வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு இதில் இருக்கக்கூடியது அந்த கிராமர்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது மூலமாக நம்ம அடுத்தடுத்து என்னென்ன தவறுகளை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் களஞ்சியங்களில் சில இணைய முகவரிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷா, இது வந்து நம்ம சிபிஎஸ்சி புக்கில் அதிகமாக இந்த கியூஆர் கோடை வந்து பார்த்துருப்போம், பாடசாலா. ஸோ இதில் ஃபுல்லாமே கற்றல் கற்பித்தலுக்கான அதிகமான வளங்கள், அதாவது ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த பாடத்தொகுதியில் பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு வந்து பார்த்தோம்னா திறந்த கல்வி வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓஇஆர் அப்படின்னு சொல்கிறோம், ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த காப்புரிமை சம்மந்தப்பட்டது இதில் அதிகமாக பேசக்கூடியது. ஸோ நம்ம வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணக்கூடிய லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ஸோ இது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ உதாரணமாக ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் சம்மந்தமாகவோ இல்லை வேதியியல் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு ஜேர்னல்ஸ், ஓகே, ஒரு சமிக்கை வந்து கொடுக்குறாங்க, ரிசர்ச் ஜேர்னல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வேர்ல்டு வைடாக என்டையர் பீப்புள்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி திறந்த வெளி இந்த லைப்ரரிஸ், நூலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓஇஆர் கேட்டகரியில் வரக்கூடியதான். ஸோ இது எல்லாருமே வந்து அணுகக்கூடிய அளவில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அமெரிக்காவில் ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோட சாஃப்ட் காப்பியை நம்ம உடனே தரவிறக்கம் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த புக்கு வந்து நம்ம லைப்ரரிக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட 1 வருடங்களோ 2 வருடங்கள் ஆகக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ உலகத்தில் எந்த மூலையில் எந்த நூலகத்தில் ஒரு புத்தகம் வந்து இருக்கும், அதற்கான சாஃப்ட் காப்பி அதை நம்ம டைரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இலவசமாக பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து இந்த ஓஇஆர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் வரும், ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவுசார் சொத்துரிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சொத்துன்றது ஃபிசிக்கலாக இல்லாதவங்க, ஸோ நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அறிவுசார் சொத்துரிமை அந்த யுனெஸ்கோ வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை வரையறுத்திருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஓஇஆர்களின் வகைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உரிமை சார்ந்த ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஊடகம் அடிப்படையிலான ஓஇஆர்கள், தரம் சார்ந்த ஓஇஆர், அடுத்து வந்து ஆதர்ஷிப் அடிப்படையிலான ஓஇஆர்கள், அடுத்து வந்து அதோட தன்மையின் அடிப்படையிலான ஓஇஆர்கள். ஸோ அது வந்து ஆடியோ ஈடா, வீடியோ ஈடா, ஸோ எந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது, எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான ஓஇஆர்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உரிமை சார்ந்தது பார்க்குறதுக்கு முன்னாடி பதிப்புரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காப்பிரைட் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ காப்பிரைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இது அடுத்தவர் எவ்வாறு பயன்படுத்தலாம், அவ்வாறு பயன்படுத்தும் போது அவர் எந்த மாதிரி இந்த ஆசிரியரை வந்து அந்த இடத்துல வந்து பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ற இதெல்லாம் வந்து இதில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு எழுத்தாளருக்கோ சமது அசலான படைப்புகளை பாதுகாக்க சட்டத்தினால் அவருக்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட உரிமை. ஸோ இப்போ நான் தான் அந்த புக் எழுதுறேன்னா டக்குன்னு உணர்த்தர் என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா, நேம் மாத்திரம் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே அவரோடதாக காமிக்க முடியும். பட் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா காமிக்கக்கூடியது. அப்போ என்ன செய்யணும்னா அவர் ஒரு காப்பி ரைட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த கருத்து வந்து எந்தெந்த இடத்துலாம் பிரதிபலிக்குதோ அப்போ இந்த ஆசிரியரோட பெயர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிட வேண்டும் அப்படின்றத அந்த பதிப்புரிமையில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் முக்கியமாக வந்து நகல் எடுத்தல், ஜெராக்ஸ், ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து ஷேரிங், பரப்புதல். ஸோ இதெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னம்னா லிமிட்டேஷன், கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம ஷேர் பண்ணும்போது அதற்கான ஒரிஜினல் புக்ஸுக்கான வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அந்த ஆத்தர், அந்த ஆசிரியருக்கு உண்டான பொருளாதார வளங்கள் வந்து சென்று சேருவதிலையும் தடைகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறோம். ஸோ சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து காப்பிரைட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இது தற்காலிக அனுமதியோ இல்லை நிரந்தர அனுமதியாகவோ இருக்கலாம். இதுதான் வந்து பதிப்புரிமையை பற்றி, காப்பிரைட்ஸை பற்றி ஒரு சிறிய விளக்கம். ஸோ அடுத்த முக்கியமானது கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சிசி அப்படின்னு ஷார்ட்டாக நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஒரு படைப்பாற்றலை வந்து பாதுகாக்கவும் அதை வந்து பயன்படுத்துதல், பகிர்ந்து கொள்வதை ஊக்குவிப்பதும் மேற்கொள்ள கொண்டப்பட்ட லாபமற்ற நோக்கமற்ற அறக்கட்டளை, ஸோ என்ஜிஓ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லாபமற்ற அப்படின்றது நான் கமர்ஷியல். ஸோ 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாரன்ஸ் லேசிக் அப்படின்றவர். ஸோ அதோட வெப்சைட் இங்கே கொடுத்துருக்கோம், http creativecommons.org அப்படின்னு சொல்லக்கூடியதில். ஸோ இதை வந்து நிறைய அது மாதிரி வகைப்படுத்தியிருப்பாங்க, ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஏ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுதல். ஸோ குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னம்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை வந்து பயன்படுத்துகிறோம், அதை வந்து பயிர்றோம், இல்லை காட்சிப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த புக்கை எழுதின படைப்பாளியோட பெயர் வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து குறிப்பிடப்பட வேண்டும். ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும், சோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சார் நான் கமர்ஷியல் பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸில் அதிகமாக யூஸ் பண்ணலாம், என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்கங்களை இலக்கு, அதாவது வந்து காப்பிரைட், ஃபோட்டோ காப்பீஸ் அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் இதை வந்து கமர்ஷியலைசேஷன் பண்ணக்கூடாது, லாபமற்ற முறையில் இது பண்ணலாம். அதை வந்து என்ன செய்யக்கூடாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இது பண்ணலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ இருக்குது, காப்பிரைட்ஸ் ஃப்ரீ இருக்குது. அதே நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிட்டு சேல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த முக்கியமானது வழிப்பொருள் லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, எம்டி. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த படைப்புகள், இந்த ஆக்கங்களை வந்து விநியோகிக்க, காட்சிப்படுத்த உரிமைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அடுத்து ரீஃபண்ட்ஸ் உருவாக்குவதற்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இதோட வழிப்பொருட்களின் முதன்மை ஆக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக இதில் வந்து கோட் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்டி. இதை பற்றி விரிவாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து இப்போ நீங்கள் நிறைய இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜேர்னல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது, புக்கு டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி சிசி அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆத்தருடைய நேம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ படைப்பாக்கள், பொதுமங்கள், இது தமிழில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒப்பந்தம், அது வந்து இருக்கிறதுலே கட்டுப்பாடு மிக மிக குறைந்தது அப்படின்னா இந்த தான். நீங்கள் ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஜேர்னல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சிசி பை அப்படின்னு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இதில் காப்பிரைட் இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது அடிப்படையில் புதிய ஆக்கங்களை உருவாக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. அடுத்து முக்கியமானது என்ன, இதை பயன்படுத்தவும் அனுமதி உண்டு. ஆனால் இந்த ஆக்கத்தில் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் என்ன செய்தாலும் அந்த பேர், நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சிசிபிஒய்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது அடுத்த நிலையில் வரக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்கப்பணியில் மாற்ற, திருத்த. ஸோ இது ஃபுல்லாமே அடிப்படையாக இது வந்து மற்றவரை வந்து சகலத்திற்கும் மற்றவரை அனுமதிக்கிறது. ஸோ அந்த சேனல்ஸை ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் உங்கள் சேனல்ஸ் வந்து உருவாக்கும் போது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆக்கமோ அல்லது அதனை அடிப்படையாக கொண்டு உருவாகும் புதிய ஆக்கமோ ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக பேரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கோட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷேர் லைக் அப்படின்னு சொல்லக்கூடியதா எஸ்ஏ. ஸோ அடுத்த மிக முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிசிபிஒய்என்டி. ஸோ இதில் வந்து அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. ஸோ பேரை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புக்ஸ் இருக்குது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேரை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ வர்த்தக ரீதியாக அல்லது வர்த்தக நோக்கம் அல்லாத எந்த தேவைக்கும் ஆக்கத்தை மீள் விநியோகிக்க, பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா
அனுமதிக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வர்த்தக நீதி கமர்ஷியலாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா அது பண்ணக்கூடிய இது இருக்கு. அடுத்து மிக முக்கியமானது லாபமற்ற நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்சி அப்படின்னு சொல்லிட்டு டாலர் சிம்பிள் போட்டு கிராஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே பண்ணலாம், பட் ஆக்கத்தை விநியோகிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அடுத்து ஒவ்வொரு இதும் இது வந்து வித்தியாசத்தோடு இருக்குது. வர்த்தக நோக்கம் தவிர்த்த, ஸோ நான் கமர்ஷியல்ஸ், அதாவது அமௌண்ட் வாங்கிட்டு இது வந்து எக்கனாமிக்கலாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓப்பன் இஆரில் இது வந்து பயன்படுத்தக்கூடியதில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குறிப்பிடுதல், லாப நோக்கமற்ற அதே மாதிரியே பகிர்தல். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பை, என்சி, நான் கமர்ஷியல், எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் லைக் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒப்பந்தம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்ட, இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் செய்ய தொகுக்க, ஸோ இதில் வைத்து புதிய ஆக்கங்கள் செய்யவும் இந்த சோர்சஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அனுமதிக்குது. ஸோ அதனால் அதில் மிக முக்கியமானது இது உங்களோட நேமை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கோட் பண்ணணும் ரெஃபரன்ஸில் அப்படின்றதான் மிக முக்கியமானது. அடுத்து கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ், அடுத்து வந்து பிஒய், என்சி, அடுத்து வந்து எஸ்ஏ, அதாவது அதே மாதிரி பகிர்தல். ஸோ அனுமதிக்கப்பட்ட புதிய ஆக்கங்களை வழங்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் ஆக்கத்தினை தரவிறக்கம், அதாவது டவுன்லோட் பண்ணவும், ஷேர் பண்ணவும். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா மாற்றங்கள் செய்வதை அனுமதிக்கிறது. அடுத்து மிக முக்கியமானது வந்து பார்த்தோம்னா புதிதாக உருவாக்கப்படும் ஆக்கங்கள். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வர்த்தக தேவைக்காக பயன்படுத்த முடியாது, நான் கமர்ஷியல் அப்படின்றதான் இந்த இடத்துல கோட் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் கமர்ஷியல், அடுத்து வந்து வழிப்பொருள் அற்ற அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. ஸோ இதுவே முதன்மையான 6 உரிமை ஒப்பந்தங்களின் கட்டுப்பாடுகள் மிக கூடியதாகும். ஸோ அதிகமாக கட்டுப்பாடு இருக்கக்கூடியது இந்த தான். ஸோ இது மீள் விநியோகத்தை அனுமதிக்கிறது. ஸோ இலவச விளம்பரம் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்க வேலைகள் தரவிறக்கம் செய்ய, மற்றோடு பகிர்ந்து கொள்ள எல்லோரையும் என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து அனுமதிக்கிறது. ஆனால் இது பகிரப்படும் போது அதோட நேம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆத்தரோட நேமை கண்டிப்பான முறையில் அது வந்து குறிப்பிடணும். ஸோ CCBEYNCND அப்படின்றதுல நான் கமர்ஷியல், கிரியேட்டிவ் காமன்ஸ், ஓகேவா, நான் கமர்ஷியல் அந்த இதில் வரக்கூடியதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக வருது என்டி. இந்த கடைசி ஒரு பகுதி தான் அதில் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் கமர்ஷியல் லாப நோக்க மற்ற முறையில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து பயன்படுத்தலாம். கல்வியின் 1.0 4.0 வரைக்கும் பார்த்தோம். ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம்ஸ், பாரம்பரிய வகுப்பறை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கணினி வழியில் பயன்படுத்தக்கூடிய வகுப்பறை. அடுத்து வந்து விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து மெய்நிகர் வகுப்பறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றது பார்த்தோம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாமே வந்து கல்வியோட பரிணாம வளர்ச்சி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு இந்த ஐசிடி அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஐசிடி இயக்கப்பட்ட சூழலில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியரோட உங்களோட ரோல் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஆசிரியர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர், எளிதாக்குவர், கைடு, பிலாசபர், இந்த மாதிரி அவரோட ரோல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா பாத்திரங்கள் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா கல்வியின் தரம் மற்றும் வளங்களையும் மேம்படுத்துகிறது. அதாவது ஆக்சஸ், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படின்றது அதிகமாகுது. அடுத்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு நூலகம் இருக்கு அப்படின்னா ஒரு ஹார்ட் காப்பி, ஓகே, ஸோ ஒரு புக்கு வந்து ஒரு 4 பிரதிகள் தான் இருக்கு அப்படின்னா 4 மாணவர்கள் தான் பயன்படுத்த முடியும். அதுவே ஐசிடி ரிசோர்ஸஸ், ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பயன்படுத்த முடியும். ஸோ அந்த ஒரு புக்கை மாத்திரம் பயன்படுத்த முடியாது, அதே மாதிரி புக்கு நம்பர் ஆஃப் புக்ஸு, அது சார்ந்த அந்த கருத்துக்கள், அந்த தலைப்பு சார்ந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய புக்ஸும் இந்த நெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து புரிந்து அறிந்து அதிகமான புக்குகளை நம்ம வந்து என்ன செய்யணும் பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த கல்விக்கான தரம் அப்படின்றது அதிகரிக்குது. அடுத்து அந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்றத நம்ம சொல்ல பார்த்தோம். ஸோ 4 புத்தகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக பயன்படுத்த முடியாது. ஸோ அதிகமான புத்தகங்கள் இருக்கும்போது இந்த சாஃப்ட் காப்பீஸ் இருக்கும்போது ஈஸியாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா சமூக நீதி அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா வழிவகுக்கிறது, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது உருவாக்குது. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஓஇஆர். ஸோ இதோட கருத்துக்கள், அதோட வெவ்வேறு அம்சங்கள் நம்ம பார்த்தோம். சிசி, கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கமர்ஷியல், ஸோ வர்த்தக நோக்கமற்ற, வர்த்தக நோக்கமுடைய, அடுத்து வந்து அவங்களுடைய பேரை வந்து அதிகமாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாமே இந்த யூனிட்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதில் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அழகு 6, கல்வியின் செயல்முறையில் ஐசிடியின் ஒருங்கிணைப்பு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஐசிடி இன் பெடாகாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம கற்றல் கற்பித்தல், டீச்சிங் லேர்னிங்கில் எப்படியெல்லாம் ஐசிடியை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம், எப்படிலாம் சம்மந்தப்படுத்தி மாணவர்களுக்கு கற்பித்தல் முறையை கொண்டு வரோம் அப்படின்றதான் இந்த அழகில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. ஸோ இந்த அழகில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா
இது இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானிங் வந்து கொண்டு வரணும். எஜுகேஷனில் ஐசிடி ஒருங்கிணைப்பதற்கான திட்டங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரதுக்கான ஒரு முறையை கொண்டு வரணும். அடுத்து கற்றல் ஒருங்கிணைப்பை ஐசிடி இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு காரணிகள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஐசிடி பயன்படுத்துகிறோம், அந்த நேரத்தில் வந்து மின்சார தடைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அது எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வருது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒருங்கிணைப்ப மாதிரிகள், அதாவது மாடல்ஸ், என்னென்ன மாடல்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இங்கே கொண்டு வரோம். அடுத்து கற்றல் அனுபவங்களை திட்டமிட்டபடி வடிவமைத்தல். ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு பிளானிங்காக சீக்வன்ஸாக ஓகேவா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன்படுத்தணும். அடுத்து சிறப்பு மற்றும் உள்ளடக்கிய கல்வி, ஸ்பெஷல், அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ், இதெல்லாம் ஐசிடியோட ரோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இங்கே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் சிடபிள்யூஎஸ்என், ஸ்பெஷல் நீட்ஸ். ஓகே, ஸோ சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகள், எம்ஆர் சைல்ட்ஸ், அந்த இதுக்கு இல்லாமல் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகளை எந்த அளவுக்கு வந்து இந்த கற்றல் கற்பித்தல் வந்து எளிமையாக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கல்வி செயல்முறையில் ஐசிடின்னு ஒருங்கிணைப்பு. ஸோ எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்றத இதில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எமர்ஜ் வளரும் கற்றல் நிரப்படும் ஆசிரியர்கள் இந்த ஐசிடி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத டீச்சர்ஸ் அவர்கள் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வகுப்பறையில் ஒரு வழி தொடர்பு, ஓகேவா. ஸோ கற்றலை மையமாக கொண்ட அணுகுமுறைகளில் மாறுதல் ஏற்பட்டது. ஒரு வழி தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒன்வே கம்யூனிகேஷன்ஸ். இப்போ பாரம்பரிய வகுப்பறைகள் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆசிரியர் பேசுவாங்க, மாணவர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வழி தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்வே கம்யூனிகேஷன்ஸ். ஸோ ஆனால் இந்த ஐசிடி பயன்படுத்தும் போது வந்து பார்த்துட்டோம்னா இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வகைகள் பயன்படுத்தும் போது ஸோ இது வந்து இருவழி தொடர்பு, ஆசிரியர்கள் மாணவர்கள், அடுத்த தொழில்நுட்பம் மாணவர்கள் அப்படின்ற கருத்துலையும் இது வந்து வரும். ஸோ தொழில்நுட்பம் குறிப்பாக ஐசிடி கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை ஒருங்கிணைப்படுவதால் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ கற்றல் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த கற்றலை வந்து இந்த ஐசிடியை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், அடுத்து இந்த தொழில்நுட்பத்தை அந்த ஆசிரியர் வந்து எவ்வாறு பயன்படுத்தணும், திறம்பட பயன்படுத்த வேண்டும், அடுத்து வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்றத டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அப்படின்றது டீச்சர்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே சில இது கொடுத்துருக்கோம். டீச்சர் சென்டர் விசஸ் லேர்னர் சென்டர், ஆசிரியர் மைய கற்பித்தல், அடுத்து வந்து மாணவர் மைய கற்பித்தல் சூழ்நிலையில் எவ்வாறுலாம் இருக்குது. கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி டீச்சர் சென்டர் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆசிரியர் மாத்திரம் பேசக்கூடியதில் இருக்கும். லேர்னர் சென்டர், அதாவது ரெண்டாவது பகுதி எடுக்கும்போது ஸோ மாணவர்கள் மத்தியில் இந்த கிரியேட்டிவிட்டி, ஓகேவா. ஸோ திங்கிங் எபிலிட்டி அப்படின்றத ஃபுல்லாக என்ன செய்யுது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், எளிதாக்குகிறது. ஸோ அடுத்து மிக முக்கியமானது சிக்கலை தீர்க்கும் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்புகளை செயல்படுத்துகிறது. சிக்கலை தீர்க்கும், ப்ராப்ளம் சால்விங். ஸோ நம்ம கேம்லாம் விளையாடும்போது இந்த இடத்துல இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு எந்த கீ யூஸ் பண்ணணும், எந்த பட்டனை யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் என்ன செய்யும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதை ஃபுல்லாமே கொண்டு வரக்கூடியது. ஸோ இது வந்து அந்த பிரைமரி ஸ்கூலில் இந்த மழலை அந்த இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா அதிகரிக்கக்கூடியது. ஐசிடி லேர்னிங் அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறம் காட்டக்கூடிய அந்த செயலியாக இருக்கட்டும், ஸோ நிறத்தை சேர்க்கக்கூடிய செயலி, ஸோ இந்த நிறமும் சேர்ந்துச்சுன்னா எந்த ஒரு புதிய நிறம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த கிரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டி அப்படின்றது கொண்டு வரக்கூடியது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ அடுத்து வந்து கிராஃபிக் வடிவமைப்பு. ஓகே, ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்ப்பது போன்ற திறன்களை உருவாக்கிறது. ஸோ இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படின்னு சொல்றது இந்த டெக்னாலஜியை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஸோ பெரியவர்களை விட சிறியவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா ஸோ இந்த டெக்னாலஜி யூசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கைபேசி எடுத்துகிட்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதை லாகின் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து வெல் நாலேஜில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சமூகம், அந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து அட்வான்ஸாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்ப்பது மிக முக்கியமான ஒரு நன்மையும் வருது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் வேர்ல்டு வைடாக அப்படின்றது பார்த்துட்டோம்னா ஆப்பிள் கிளாஸ் ரூம் ஆஃப் டொமாரோ அப்படின்னு சொல்லக்கூடியது, பியர்சன் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மாதிரி, அடுத்து வந்து தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு திட்டமிடுதல் டெக்னாலஜிக்கல் இன்டகிரேஷன் பிளானிங், அடுத்து தொழில்நுட்ப கல்வி உள்ளடக்க அறிவியல் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜ் மாடல். ஸோ இது அதிகமாக என்ன செய்வோம் அப்படின்னம்னா யூஸ் பண்ணுறோம் TPACK அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தொழில்நுட்ப கல்வியல் உள்ளடக்க அறிவு மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜ் மாடல். ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஆசிரியர் அறிவு, தொழில்நுட்பம், கல்வி, உள்ளடக்கம், ஸோ இது மூணுமே இருக்குது. ஸோ டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பம் சார்ந்த, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பெடகாஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த உள்ளடக்கம், ஸோ பாடப்பொருள் சார்ந்த, அடுத்து வந்து கண்டென்ட் நாலேஜ் இது சார்ந்த, இது ஃபுல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இது மூலமா அந்த தொழில்நுட்பத்தை வந்து ஒருங்கிணைக்கிறோம். ஸோ நார்மலா இருக்க கிளாஸ் ரூம்ஸ்ல, ஸோ வகுப்பறையில நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, கற்றல் தொழில்நுட்பத்தை உருவாக்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது? ஸோ இந்த கட்டமைப்புக்குள் உள்ளடக்கம், ஸோ பாடப்பகுதி, கல்வியியல், அதாவது எப்படி நம்ம டீச் பண்றோம், மெத்தட் ஆஃப் டீச்சிங்ஸ் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து வகைப்படுத்துது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தொழில்நுட்ப அறிவு, டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். ஸோ கணினி மற்றும் மொபைல் சாதனங்கள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களை பயன்பாட்டு மென்பொருள் மற்றும் வன்பொருள் சமூக ஊடகங்கள் அனைத்து விதமான இப்போ மக்களுக்கும் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாதகமாக என்ன செஞ்சு அது வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை பற்றி அவர் வந்து தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் மற்றும் போதாது. ஸோ இதை வந்து கற்றல் கற்பித்தல் எவ்வாறு நம்ம கார்லேட் பண்ணலாம். ஸோ இப்போ கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நெகட்டிவ் மாணவர்கள் வந்து ஒரு வழி பெறக்கூடிய ஒரு நெறில் பெறக்கூடிய தன்மையிலையும் கொண்டு வரும். ஸோ இதை வந்து டீச்சிங் லேர்னிங்கில் எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம் ஆஸ் ஏ டீச்சரா அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கற்றல் கற்பித்தலை வந்து இந்த உதவியுடன், தொழில்நுட்ப உதவியுடன் ஆசிரியர் வந்து இந்த கற்பித்தலை எவ்வாறு மேம்படுத்தி செய்யலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், தொழில்நுட்ப அறிவு. ஸோ இந்த பாடத்துக்கு இந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாடப்பகுதி நான் இன்னைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வீடியோ போட்டால் எஃபெக்டிவாக இருக்குமா, இல்லை ஆடியோ கொடுத்தா போதுமா, இல்லை அனிமேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே அவர் வந்து கொண்டு வரணும். இல்லை ஏஆரை யூஸ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் சரி டீச்சர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முடிவு செய்யணும். ஸோ இது முடிவு செய்யும் போது அதற்கான கற்றல் விளைவு அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றதா இதில் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்யணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுற மாதிரி வரக்கூடியது. இப்போ நம்ம ஒரு பாடப்பகுதி எடுக்கிறோம், ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் அது முக்கியமாக வந்து அந்த நேர விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படின்றது, நாலேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நேர விரயமும் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் மத்திய ஒரு சலிப்பு ஏற்படக்கூடிய தன்மையும் இதில் வந்து இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியருக்கு அந்த கல்வியல் அறிவு, ஸோ பெடகாஜிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திறம்பட கற்பிக்க ஒரு ஆசிரியருக்கு கல்வி அறிவு மிக மிக முக்கியம். ஸோ ஒரு நாலேஜ் நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி நாலேஜ் வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ தேவை, கற்பித்தல் முறைகள், அணுகுமுறைகள் மற்றும் கற்றல் கோட்பாடுகள். ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா உள்ளடங்கும். ஸோ அத்துடன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது மாத்திரம் பத்தாது. ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வகுப்பறை மேலாண்மை அப்படின்றது ஒரு ஆசிரியருக்கு மிக மிக முக்கியம். ஓகே, ஒரு கிளாஸ் மெத்தட் நம்ம எடுத்து லெக்சர் டெலிவரி மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னம்னா அது எஃபெக்டிவாக போகுதா, ரீச் ஆகுதா, ஸோ எதான பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாமே. ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது, வகுப்பறை மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கக்கூடியது மதிப்பீட்டு முறைகள். ஸோ இந்த மதிப்பீட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா வளரறி மதிப்பீட்டு முறைகள் யூஸ் பண்ணலாம். அடுத்து தொகுத்தறி மதிப்பீட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி சம்மேட்டிவ் இது வரும். சம்மேட்டிவ் எக்ஸாமினேஷன், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய இதில் வரும். ஸோ இதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஒரு கிளாஸ் முடித்தோடனே அதுக்கான ஒரு தேர்வு வந்து நடத்தணும். அந்த தேர்வில் வந்து மதிப்பெண் வந்து எந்த மாதிரி எடுக்கிறாங்க, ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிடத்தக்க கேள்விக்கு யாருமே பதில் அளிக்கிறேன்னா அந்த கேள்வி கூட கடினத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த ஆசிரியர் வந்து புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ தான் என்ன இருக்கும் அப்படின்னா கற்றல் விளைவு அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசிரியரோட நிபுணத்துவத்தை, ஸோ ஓகேவா, ஸோ அதில் வந்து வெல் நாலேஜாக இருக்காரு அப்படின்றத என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து ஷேர் பண்ண. ஸோ அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கான்டென்ட் நாலேஜ், ஸோ உள்ளடக்க அறிவு. ஸோ ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், திறமையான கற்பித்தல் அமர்வு நடத்துவதற்கு ஒரு ஆசிரியருக்கு ஸோ கற்பிக்கும் பாடத்தை பற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஆழமான அறிவு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த பாடத்தை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை, டெக்னாலஜி ஸ்கில் இருக்குது அப்படின்றதுனால அவர் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த பாடத்தை கற்றல் கற்பித்தலோட இணைத்து நடத்த முடியாது. ஸோ தொழில்நுட்ப அறிவும் மிக முக்கியம். ஸோ அதை விட மிக முக்கியமானது வந்து பார்த்துட்டோம்னா அந்த பாட அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாடத்தில் மிக முக்கியமான ஆழமான அறிவு இருந்தால் மாத்திரம்தான் அதை அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். அப்படி நம்ம முழுமையாக தெரிஞ்சால் தான் அந்த மாணவர்களுக்கான கற்பிக்கும் முறையிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு முழுமைத்துவம் ஏற்படும். ஸோ அது மூலமாக மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கற்றலை வந்து எளிதாக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதில் தொடர்புடைய விதிமுறைகள், உண்மைகள், கருத்துக்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டங்கள் மற்றும் இதன் விஷயத்தில் பற்றி சமீபத்த தகவல். ஸோ இதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை பற்றி நேச்சர் என்ன, அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றதெல்லாம், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாமே சொல்லிடுவார். ஸோ அதோட மிக முக்கியமான ஒன்று ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்டேட்டடாக இருக்கணும். டெய்லி அவரோட தகவல் வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஸோ மற்ற தொழில் முறைகள் மாதிரி இல்லாமல் ஸோ ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவரும் என்ன செய்யணும், சவுண்ட் ஆஃப் த லேர்னர். ஸோ அவரும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த பாடப்பகுதி சமீப தகவலையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சேர்த்து சொல்லக்கூடிய அளவுலையும் இருக்கணும்.
ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சூழ்நிலை ஒரு வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, சூழ்நிலைலாம் என்ன? அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸோ பொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்லாம் நம்ம டீச் பண்ணாலும், ஸோ அந்த பொல்யூஷனால இப்போ என்ன இம்பேக்ட் இருக்கு? ஸோ கரண்ட்ல இப்போ வேர்ல்டு வைடா என்ன போயிட்டுருக்கு? அப்படின்றதையும் அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு ஷேர் பண்ணா மாத்திரம் தான் அதை பற்றியான நிகழ்கால அறிவு அப்படின்றது மாணவர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கப்பெறும். இந்த நிகழ்கால அறிவு யார் மூலமா வரும் அப்படின்னா, அது ஆசிரியர் மூலமா மாத்திரம்தான் வரக்கூடியது. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உள்ளடக்க அறிவு, பாடப்பகுதி அறிவு, கான்டென்ட் நாலேஜ், சிகே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது, ஸோ ஐசிடி நல்லா வெல்வெஸ்டாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது மாணவர்களுக்கான கற்பித்தல் திறன், கற்கும் திறன், ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் திறன், இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றதெல்லாம் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது, இதை இன்டகிரேட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய தடைகள், பேரியர்ஸ். ஸோ கற்றல் கற்பித்தல் ஐசிடி ஒருங்கிணைப்பில் ஏற்படும் தடைகள், பேரியர்ஸ் ஆஃப் ஐசிடி. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியதில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னம்னா, நேரமின்மை. ஓகே. ஸோ நேரமின்மை அப்படின்ற டைம். ஸோ டைம் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இன்டிகிரேட் பண்ணும்போது நம்ம வீடியோவும் காமிக்கணும், ஆடியோவும் காமிக்கணும், ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணணும், பிபிடி காமிக்கணும். ஸோ இதிலே ஃபுல் டைமும் போயிடக்கூடாது. ஸோ மாணவர்களோட மாணவர்களோட இன்ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாமல் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு வகையில் இருக்கக்கூடிய கருத்து. ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ கிளாஸ் ரூம், ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் தான் கூப்பிட்டு நீங்கள் சாக் அண்ட் டாக் தான் நல்லா இருக்கும். நீங்கள் ஐசிடி டீச்சிங்கு, எல்சிடி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ இது வந்து டயத்தை ரொம்ப அதிகப்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வரும். அந்த தரவுகள் இதை ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, ஐசிடின்றது அக்சஸ் பண்ணுது. ஸோ நினைச்ச இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை தரவுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தரவிறக்கம் செய்யலாம். அடுத்து வந்து பரிமாற்றம் பண்ணலாம். நமக்கு சார்ந்த சமூகத்துக்குள் நம்ம சார்ந்த குரூப்புக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பரிமாற்றம் பண்ணலாம். ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, கற்றல் கற்பித்தல் செயல்பாடு வந்து அதிகரிக்குது. ஸோ கற்றல் உடைய புரிந்து கொள்ளும் தன்மை, மாணவருடைய புரிந்து கொள்ளும் தன்மைன்றது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. ஸோ ஐசிடி பாரம்பரிய வகுப்பறையிலிருந்து நம்ம ஐசிடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகுப்பறையில் ஸோ யூஸ் பண்ணும்போது மாணவருடைய கற்றல் தேவைகள் மற்றும் கற்றல் வந்து முழுமை அடைகிறது அப்படின்றதான் இதில் முக்கியமான காரணம். ஸோ அடுத்ததில் இருக்கக்கூடிய பாதிப்புக்குரிய காரணிகள், அடுத்ததில் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படின்றதெல்லாம் இந்த அலகுல நம்ம முழுமையாக பார்த்தோம். ஸோ அலகு 5 மற்றும் 6 இரண்டையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா முழுமையாக பார்த்துட்டோம். ஐசிடியோட பயன்கள், அது எவ்வாறு ஒருங்கிணைக்கக்கூடியது, ஸோ ஆசிரியரோட பண்புகள் என்ன, மாணவரோட ரோல் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இதில் முழுமையாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றல் கற்பித்தலில் கிடைக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு வரவு. ஸோ இது ஒரு வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வளமாகவும் பாவிக்கப்படுகிறது. ஸோ இது கற்றல் கற்பித்தல் செயல்முறையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா மேம்படுத்த உதவுகிறது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட மிக முக்கியமானது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை இந்த ஐசிடி என்ன செய்யுது அப்படின்னா நிலை நிறுத்துது அப்படின்றதான் இதில் முக்கியமானது. ஸோ எந்த வளம், எந்த புக்ஸ், எந்த ரிசோர்ஸஸ் யார் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும், சர்ச் இன்ஜின்ஸ் இதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது அது வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், ஸோ பாலினம், இடம், இந்த வேற்றுமை, உயர்வு, தாழ்வு எதுவுமே இல்லாமல் குறிப்பிட்ட இது மாத்திரம் எல்லாமே கிடைக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.